சந்தோஷமான ஒரு செய்தி. கொழும்புல இன்று முதல் போதைப்பொருள் பாவனை செய்து வாகனம் ஓடுற சாரதிகளை கண்டறியறதுக்குன்னு சொல்லி ஒரு புதிய முறையிலான பரிசோதனை ஒன்ற போலீசார் ஆரம்பிச்சிருக்காங்க, போக்குவரத்து போலீசார். இதுல என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா 12 வகையான போதைப் பொருட்கள் பாவனை, அதாவது 12 வகையான போதைப் பொருட்களுக்கு இந்த பரிசோதனை உள்ளடக்கப்படுது. எந்த நான் நினைக்கிறேன் இலங்கையில் இருக்க கிட்டத்தட்ட முக்கியமான அத்தனை போதைப் பொருட்களும் இதுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த போதைப் பொருள் வகைக்குள்ள யாராவது போதைப் பொருள் பாவனையை பாவிச்சு வாகனம் ஓடி, அதாவது இப்ப மது போதையில் வாகனம் ஓடும்போது பலூன் வைத்து செக் பண்றாங்க தானே, அதே மாதிரி போதைப்பொருள் பாவனை செய்திருக்கார் என்ற சந்தேகத்தின் பேரில் இந்த பரிசோதனை இவருக்கு செய்யப்படும். இந்த பரிசோதனையில இவர் போதைப்பொருள் பாவனை செய்திருக்காருன்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்ட அவர் நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவாரு. நீதிமன்றம் அவருக்கான தண்டனையை, அவருக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுப்பாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுது என்னன்னு சொன்னா, இனி வருகின்ற காலத்துல போதைப்பொருள் பாவனை செய்து வாகனம் ஓடுற சாரதிகளுடைய சாரதி அனுமதி பத்திரத்தை ரத்து செய்யறதுக்கான நடவடிக்கைகளும் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கு புள்ளி வழங்கும் முறையும் ஆரம்பிக்கப்பட போவதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த முதல் இந்த பரிசோதனை நடவடிக்கை மத்திய கொழும்பினுடைய முக்கியமா கொழும்புல ஆரம்பிக்கிறாங்க. வெற்றிகரமா இந்த பரிசோதனை நடக்கமாக இருந்தால் வருகின்ற காலங்கள்ல, அதாவது மிக விரைவில் நாடு முழுவதும் இந்த போதைப்பொருள் பரிசோதனையை நடத்துறதுக்கான அனுமதி வழங்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு மிக முக்கியமான காரணமே அண்மை நாட்களா அதிகமான விபத்துக்கள் நடத்திய சாரதிகளை பரிசோதனை செய்ததில் போதைப்பொருள் பாவனையால தான் அதிகமான சாரதிகள் இந்த விபத்துக்களை ஏற்படுத்தி இருக்காங்கன்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. பலர் இதனால சந்தேகத்தின் பேர்ல கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற சாரதிகளுக்கும் இந்த பரிசோதனை செய்யப்படும். அந்த பரிசோதனையில இவங்க போதைப்பொருள் பாவனை செய்தாங்க அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டால் இவங்களுக்கும் இந்த மாதிரியான கடுமையான தண்டனைகளும் சட்டங்களும் அமுல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த புதிய திட்டம் தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க.